ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சம்பல் ரெசிபி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 10 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கைப்பிடி பூண்டு எடுத்து உரித்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 15 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. காரம் அதிகமாக இருந்தால் சம்பல் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி காஞ்ச இறாவை அரை மணி நேரம் ஊறப்பட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து காஞ்ச மிளகாவை தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்ச இறாவை தண்ணி இல்லாமல் புழிஞ்சி மிக்சி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சம்பல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு இரும்பு கடாயை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறையா இருந்தால் சம்பல் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதே எண்ணெயில் வெங்காயத்தை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வறுத்து எடுத்து வச்ச பிறகு காஞ்ச இறாவை கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். காஞ்ச இறா வெந்தோன்னே அரைச்சி வச்சுருக்க காஞ்ச மிளகா பவுடரை அதில் சேர்த்துக்கங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இறாவையும் மிளகாத்தூளையும் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டு அதில் சேர்த்துக்கங்க. நான் ஆல்ரெடி வேறு சம்பல் ரெசிபி போட்டிருக்கேன். அதில் தக்காளி சேர்த்துருப்பேன். இதில் தக்காளி சேர்க்கலை. இப்போ இறால தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இறாவை வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். இறாவை அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.